ஓம் சாந்தி 19/6/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட முக்கியமான சேவை பாபாவின் நினைவில் இருப்பது, மேலும் மற்றவர்களுக்கும் நினைவூட்டுவது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். கேள்வி: எந்த ஒரு சின்ன பழக்கம் கூட மிக பெரிய தவறை செய்ய வைத்து விடுகிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான, அதாவது பாதுகாப்பாக இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: யாரிடமாவது மறைத்து வைக்கக்கூடிய அல்லது திருடக்கூடிய பழக்கம் இருந்தது என்றால் அது மிக பெரிய தவறாகி விடுகிறது. 1 பைசா திருடினாலும் திருட்டுதான், ₹1,00,000 திருடினாலும் திருட்டுதான் என்று சொல்லப்படுகிறது. பேராசைக்கு வசமாகி பசி வந்தது என்றால் கேட்காமல் மறைத்து சாப்பிடுவது, திருடுவது, இவை மிகவும் மோசமான பழக்கங்களாகும். இந்த பழக்கங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு பிரம்மா பாபாவுக்கு சமமாக ட்ரஸ்டி ஆகுங்கள். இப்படி என்னென்ன பழக்கங்கள் இருக்கிறதோ அவற்றை பாபாவிடம் உள்ளது உள்ளபடி உண்மையாக சொல்லிவிடுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நாம் எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். மேலும் நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஈஸ்வரன் நிராகாரர் என்பதையும் கூட தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆத்ம அபிமானியாக அமர்ந்திருக்கிறீர்கள். இதில் அறிவியலின் அகங்காரமோ அல்லது ஹட்டயோகம் செய்வதற்கான விஷயமோ எதுவும் இல்லை. அதாவது அறிவியலின் அகங்காரம் அப்படின்னு எதுக்கு சொல்றார் பாபான்னா, எனக்கு ப்ரூஃப் வேணும், நான் ஆத்மாவை பார்க்கணும் அல்லது பரமாத்மாவை பார்க்கணும், கண்களுக்கு தெரியணும், அப்போதான் நான் நம்புவேன் அப்படின்னா இந்த யோகா செய்யவே முடியாது. அல்லது பிடிவாதமாக ஆசனங்கள் போட்டு ஹட்டயோகம் செய்யக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்றார். இது ராஜயோகம், புத்தியின் வேலையாகும். இந்த ஷரீரத்திற்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் ஹட்டயோகத்தில் ஷரீரத்திற்கான விஷயம் இருக்கிறது. அதாவது ஹட்டயோகா செய்யணும், ஆசனங்கள் போட்டு அமரணும்னா எல்லாராலையும் பத்மாசனம் போட முடியுமா? எல்லாராலையும் வஜ்ராசனம் போட முடியுமா? வயசாயிடுத்து, இல்லை முதுகு வலி இருக்குது, இல்லை வேற ஏதோ மூட்டு வலி இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களால வஜ்ராசனத்திலேயோ பத்மாசனத்திலேயோ அமர முடியாது. அதற்கு பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். நான் ஆத்மாவை பார்த்தாதான் நம்புவேன், நான் சிவபாபாவை பார்த்தாதான் நினைப்பேன், அப்படிலாம் கிடையாது. அதே நேரத்தில் ஆசனங்கள் போட்டு செய்யக்கூடிய விஷயமும் இல்லை. இது புத்திக்கான விஷயம், இது ராஜயோகம், இது யார் வேணாலும் செய்யலாம். சயின்ஸ் என்ன சொல்றது? பார்த்தால்தான் நம்ப முடியும். ஆன்மீகம் என்ன சொல்லுது? நீங்கள் நம்புங்கள், பார்க்க முடியும், அதாவது உணர முடியும் அல்லது அனுபவம் செய்ய முடியும்னு சொல்லுது. இதை பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். இங்கே நாம் குழந்தைகள் என்று புரிந்து கொண்டு தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். அதுக்கு ஹட்டயோகா தேவையா? அதாவது அந்த காலத்தில் ஃபாதர் ஆஃப் யோகா பதஞ்சலி முனிவர் இந்த ஆசனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். அதாவது தியானம் செய்யணும், சமாதி நிலை அடையணும்னா படிப்படியாக தான் போக முடியும். சரீரம் சுத்தமாக இருக்கணும், குளிச்சுட்டு சுத்தமாக இருந்தால்தான் தியானம் பண்ண முடியும். உண்மையாக இருக்கணும், பிராணாயாமம் செய்யணும், யோக ஆசனங்கள் பண்ணணும். அந்த ஆசனங்கள் எல்லாம் செய்யும் போது உடல் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். அப்போதான் அந்த தியான நிலையில் வர முடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம சமாதி நிலைக்கு போக முடியும் அப்படின்னெல்லாம் அது சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ வெறும் ஹட்டயோகா எடுத்துக்கிட்டு இறைவனை அடையலான்னு முடியுமா என்ன? ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் குழந்தைகள் என்று புரிந்து கொண்டு தந்தைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு புரிய வச்சிட்ருக்கிறார். இங்கே அன்பு இருக்குது, அன்பாக தந்தையை நினைவு செய்கிறீங்க. இதற்கு ஹட்டயோகா எதற்கு அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லிட்டுருக்கிறார். பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்திருக்கிறோம்.
ஒன்று, தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று கூறுகிறார். கூடவே சக்கரத்தையும் சுழற்றுங்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார். இவர் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறாரா என்று பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். மற்றவர்கள் சேவை செய்வதை பார்த்து நாமும் ஏன் இப்படி சேவை செய்யக்கூடாது? நினைவு யாத்திரையில் இவரை விட அதிகமாக ஓட முடியுமா முடியாதா என்று தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் என்பதை பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அதாவது ஒரு ஹெல்தி காம்படிஷனை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இது நெகட்டிவ் ஆனது கிடையாது. ஒருத்தர் நல்ல யோகா பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து இவங்கள போல நாம கூட யோகா பண்ணணும், இவங்கள விட முன்னாடி போகணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா? அல்லது மற்றவங்க நல்ல சேவை செய்கிறாங்கன்னா நாம கூட இது போல சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பாபா ஒவ்வொரு குழந்தையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு சிலருக்கு அவங்க செய்துட்டு போறாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க செய்கிறாங்களே அவ்வளோ நல்லா இருக்கே, நாம கூட செய்யணும்னு தோணும். அந்த அர்த்தத்துல பாபா பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கிறார். விநாசத்திற்கு பிறகு நாம் மட்டும்தான் இருப்போம் என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மற்ற தர்மங்கள் கண்டங்கள் என எதுவும் இருக்காது. நாம் தான் உலகத்திற்கு எஜமானராக இருப்போம். நம்முடைய ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். மிகுந்த சுகம் நிறைந்த ராஜ்யமாக இருக்கும். மற்றபடி விதவிதமான பதவி வகிப்பவர்கள் அவசியம் இருப்பார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள் என்று அடிக்கடி பாபா புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று எவ்வளவு புரிந்திருக்கிறீர்கள்? நாம் ஆத்மா என்பதை உறுதியாக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். முக்கியமானது ஆன்மீக சேவை. அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது. இது அனைத்தையும் விட சகஜமான விஷயமாகும். ஸ்தூல சேவை செய்வதில், உணவு சமைப்பதில், உணவு சாப்பிடுவதில் கூட உழைப்பு இருக்கிறது. இதில் அதாவது தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதில் உழைப்பிற்கான எந்த விஷயமும் இல்லை. அதாவது எப்பவுமே பாபா நல்லா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எலும்பு தேய்கிற மாதிரி சேவை செய்யணும், 20 மடங்கு அதிகமாக செய்யணும் அப்படிலாம் சொல்வார். ஆனால் இன்றைக்கு ஸ்தூல சேவையில் கூட உழைப்பு இருக்கு. ஆனால் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு, கொடுங்கன்னு சொல்றார். இது ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இப்போ பாபா முன்னாடி அந்த காலத்தில் கர்மணா சேவை நான் செய்ய மாட்டேன், ஸ்தூல சேவை செய்ய மாட்டேன், நான் லெக்சர் தான் பண்ணுவேன், கண்காட்சிகளை போய் பண்ணுவேன்னா அப்போ பாபா கர்மணா சேவை தான் முக்கியமானது, சமைக்கணும், பரிமாறணும், அப்போதான் எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி சொல்வார். ஆனால் வெறும் ஸ்தூல சேவையே செய்துட்டு இருக்கிறாங்க, ஞானமே கொடுக்கல அல்லது வாய் மூலமாக செய்கிற சேவையே செய்யலை அப்படின்னா அப்போ என்ன சொல்வார் பாபா? நீங்கள் ஆன்மீக சேவை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதன் மூலமாக தான் பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும், மற்றவங்களுடைய பாக்கியத்தையும் உருவாக்க முடியும் அப்படின்னு தானே சொல்வார். அதாவது எப்போவுமே பாபா 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்க விடுறதில்லை. சேவை 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 அப்படின்னே போயிட்டு இருந்தா அது தவறு, ஸ்தூல சேவையும் செய்யணும் அப்படின்பாங்க. ஸ்தூல சேவையிலே இருந்தால் அதுவும் தவறு, ஆன்மீக சேவையும் செய்யணும்னு புரிய வைக்கிறார். பேலன்ஸில் கொண்டு வரார். அடுத்தது பாபா இந்த நரகத்திற்கு பாவாத்மாக்களின் உலகம், நரகம், துக்கதாமம் என்றெல்லாம் நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கருட புராணத்துல பார்த்தா அந்த நரகங்களின் லிஸ்டே இருக்கு, பெரிய பட்டியலே இருக்கு. எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் அவருடைய காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளாக இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட தந்தையிடம் அன்பும் அதிகமாக இருக்க வேண்டும். யார் நிறைய சேவை செய்கிறார்களோ, முட்களை மலராக்குகிறார்களோ,
அந்த குழந்தைகள் மீது பாபாவுக்கு கூட மிகுந்த அன்பு இருக்கிறது. மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும் அல்லவா? பாபா அப்படி ஆகுவதில்லை. ஆனால் நம்மை அப்படி உருவாக்க வந்திருக்கிறார். எனவே உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நாம் என்ன சேவை செய்கிறோம், சொர்க்கத்தில் நாம் எந்த பதவி அடைவோம் என்று சிந்திக்க வேண்டும். வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் கூட அறிமுகம் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் தொடர்பில் வருகிறார்களோ அவர்களுக்கு படிப்பினை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? இப்பொழுதெல்லாம் வேலைக்காரர்கள் திருடுகிறார்கள். சரி, வேலைக்காரங்க தான் திருடுறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும் குழந்தைகள் கூட திருடுகிறார்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, வீட்டில் இருக்க வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, கடையில் வேலை செய்யக்கூடியவர்களும் சரி, எல்லாருக்கும் முதல்ல ஞானம் கொடுங்க, சேவை செய்யுங்க. கொஞ்சமாவது விசுவாசமாக இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப ஏழ்மை அதிகமாக இருக்கிறதுனால திருடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, பாவ கர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலைக்காரர்களும் திருடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாம் குழந்தைகள் கூட, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட திருடுவாங்க. அதனால தான் அப்பா அம்மா என்ன செய்வாங்க, வேல்யூபிள்ஸ் எல்லாம் பீரோக்குள்ள வச்சு பூட்டுவாங்க. இல்லைன்னா குழந்தைகள் இப்போ என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே போல இங்கும் கூட குழந்தைகள் எதையாவது மறைத்து எடுத்துக்கொள்கிறார்கள். யாருக்காவது பசி எடுத்தது என்றால் பேராசை காரணமாக சாப்பிட்டு விடுகிறார்கள். பேராசை உடையவர்கள் கண்டிப்பாக எதையாவது திருடி சாப்பிட்டு விடுகிறார்கள். இதில் ஒரு பைசா கூட, அதாவது கொஞ்சம் கூட திருடக்கூடாது. பிரம்மா ட்ரஸ்டியாக இருக்கிறார். பகவானுடைய வீட்டில் எப்போதாவது யாராவது திருடுவார்களா என்ன? கனவில் கூட திருட மாட்டார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பகவான் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் அவருடைய குழந்தைகள். ஆகையால் நாம் தெய்வீக கர்மங்கள் செய்ய வேண்டும். அதாவது இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு பைசா திருடினாலும் திருடந்தா, லட்ச ரூபாய் திருடினாலும் திருடந்தா. சொல்லுவாங்க இல்லையா, பாக்கு திருடினாலும் திருடந்தா, யானை திருடினாலும் திருடந்தா. ஆகையால பாபா வீட்டில் நம்ம இருக்கிறோம் அல்லது பாபா வீட்டுக்கு வரோம் அப்படின்னா தெரியாம எதையும் எடுத்துக்க கூடாது. எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, அதனால நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. பாபா ஏதோ சொல்றாரு அப்படின்னா சும்மா சொல்லலை, சாதாரணமான வார்த்தைகள் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு தத்துவமே இருக்கு. பெரிய சைக்காலஜிஸ்ட் பாபா. அதாவது உலகத்துல இந்த விஷயத்துல நிறைய ரிசர்ச் செய்திருக்காங்க. அதாவது சின்ன சின்ன குழந்தைகளை தேர்ந்தெடுத்து 3 வயசு 4 வயசு குழந்தைகளை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு ரூம்ல எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உங்க முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வைப்போம். ஆனா நீங்க உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்க, இல்லை ஒரு 1/2 ஹவர் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி இன்னொரு ஸ்வீட் கிடைக்கும். உடனே சாப்பிட்டுட்டா இன்னொரு ஸ்வீட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டையும் வச்சுட்டு அவங்கள எல்லாம் ரூம்ல வச்சுட்டு ரூமை பூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. கேமரால பார்த்துட்டே இருக்காங்க, கண்காணிச்சுட்டே இருக்காங்க. சில குழந்தைகள் எதை பத்தி யோசிக்கல. எனக்கு வேணும், எடுத்து சாப்பிட்டேன்னு எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. மற்ற குழந்தைகள் டெம்ப்ட் ஆகுது, ஆனாலும் பொறுத்துக்கிறாங்க. சில குழந்தைகள் எதுவும் யோசிக்கல, அவங்களால இருக்கவே முடியாது, உடனே எடுத்து சாப்பிடுவாங்க. சில குழந்தைகள் டெம்ப்ட் ஆகுது, ஆனா வேண்டாம், நம்ம பொறுத்துக்கணும், பொறுத்துக்கிட்டா நமக்கு 2 கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க பொறுமையா. இது 15 இயர்ஸ் ஸ்டடி கொண்டு போறாங்க. 15 இயர்ஸ் கழிச்சு அதே குழந்தைகளை மறுபடியும் டெஸ்ட் பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. உடனே எடுத்து யாரெல்லாம் சாப்பிட்டுட்டாங்களோ அவங்க எமோஷ்னலி ரொம்ப வீக்கா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம், அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சிடணும். இல்லைன்னா உடனே எரிச்சல், உடனே சண்டை, உடனே அடிக்கிறது, இல்லை உடனே டிப்ரெஷன், இந்த மாதிரியாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் யார் பொறுத்துக்கிட்டாங்களோ, 1 ஹவர் பொறுத்துக்கிட்டாங்களோ அவங்க 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அவ்வளோ முன்னேறி இருக்காங்க. அவ்வளவு நல்ல சுபாவம் உடையவர்களாக இருந்திருக்காங்க. ரிசர்ச் ஸ்டடீஸ்.
அதுபோல பாபா ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா, அதுல 1000 1000 அர்த்தங்கள் இருக்கும். எது ஒண்ணு பார்த்த உடனே அது எனக்கு வேணும், அத நான் சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா, இப்போ தெய்வீக குணங்கள் வரணும் இல்லையா? நம்மள என்ன பாபா காட்டுக்கு போயிட்டு ஒண்ணும் சாப்பிடாதீங்க அப்படின்னு உட்கார வச்சிருக்கிறாரா? இல்ல. அந்த நேரத்துல உங்களுக்கு குடுப்பாங்க. அப்போ சாப்பிடுங்கன்னு தான் சொல்றாரு. யாருக்கும் தெரியாம எடுத்து நீங்க சாப்பிட்டுடக்கூடாது. அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஒரு கட்டுப்பாடுன்றது யோகிகளுக்கு இருக்கணும். இல்லைன்னா நம்ம வீட்ல நமக்கு பசி எடுத்தா எடுத்து சாப்பிடுறதுல என்ன இருக்கு? அல்லது சென்டர்ல சிஸ்டர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா, இங்க சாப்பிடாம நாங்க எங்க போய் வெளியில சாப்பிட முடியும்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டா, அதுல ஒரு டிசிப்ளின் இல்ல இல்லையா? அதனால பாபா வந்து ஸ்தூலத்திலயோ, சூக்ஷ்மத்திலயோ, பிசிக்கலி, எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி நல்ல டிசிப்ளின் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அர்ஜி இருக்கக்கூடாது. பார்த்தேன்னா, உடனே எடுத்து வாயில போட்டுக்கணும். அப்ப நம்ம யோகியே கிடையாது. அப்ப நம்ம நெனைச்ச சேவை நடக்கல, நம்ம நெனைச்ச மாரி ஆட்கள் வரலைன்னா, உடனே அவங்க வந்து மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. அதனால ஃபுட்டுக்கும், எமோஷன்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நல்லா உழைக்கணும். உழைப்பினால நீங்க அடையணும் அப்படின்றது சொல்லாமலே பாபா சொல்லிட்டு இருக்காரு. உழைச்சா எல்லாமே கிடைக்கும். ஆகையால நீங்க மறைச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட, அது கூட திருடுற மாரி தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல பாபா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. மம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. அந்த காலத்துல பாபா சொல்வாரா, அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லாம நீங்க ஏதாவது செய்தீங்கன்னா மறைச்சு செய்த மாரி தான். நீங்க பாபாவுக்கே ஒரு பழத்தை கொண்டு வந்தாலோ, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு சொல்லாம, பாபாவுக்கு தானே எடுத்துட்டு போறோம்ன்னு சொல்லி கொண்டு வந்தாலோ, பாபா அக்செப்ட் பண்ண மாட்டாரா. அவங்களுக்கு சொன்னியா? அப்படின்னு கேட்பாரா. ஒரு முறை ஒரு தாதி மம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஏதோ அந்த பால்கோவா ஸ்வீட் செய்து கொண்டு போய் குடுத்துருக்காங்க. மம்மா எதேர்ச்சியா கேட்டிருக்காங்க. இந்த கிச்சன்ல சொல்லிட்டு செய்தியா? அப்படின்னு. இல்ல மம்மா உங்களுக்கு தானே நான் செய்தேன் அப்படின்னா, இல்ல தப்பு. நான் சாப்பிட மாட்டேன். முதல்ல நீ அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் சொல்லணும். எனக்கே செய்தா கூட அவங்க பர்மிஷன் இல்லாம நீ பொருள் எடுக்கக்கூடாது. இல்ல பிராக்டிக்கல்ல நிறைய வந்து படிப்பினை குடுத்துருக்குறாங்க. அதனால இது சாதாரண ஒரு லைன் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. வாழ்க்கைக்கு ஆதாரமே இந்த நல்ல பழக்கங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால தெய்வீக கர்மங்கள் செய்யணும். அதுக்கு அடுத்தது பாருங்க. நீங்கள் திருடர்களுக்கு கூட ஜெயிலில் சென்று ஞானம் கொடுக்கிறீர்கள். அப்படி இருக்கும் போது, இங்க நீங்கள் திருடுகிறீர்கள் என்றால், அதற்கு என்னன்னு சொல்வது? சில நேரம் மாம்பழத்தை எடுக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் ஏதாவது பொருளை எடுத்து சாப்பிடுகிறார்கள் என்றால், இது கூட திருட்டு அல்லவா? எந்த பொருளையும் கேட்காமல் எடுக்கக் கூடாது. கை கூட வைக்கக் கூடாது. சில நேரங்கள்ல பட்டியில எல்லாம் பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி போடுறாங்க. எங்க சென்டர்ல ஒரு மாதாஜி இருக்காங்க. நல்லா போகெல்லாம் செய்வாங்க. கிச்சன் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனா போகும்போது தெரியாம பேக்ல அதெல்லாம் கொண்டு போறாங்க. இப்போ அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, சேவைக்கு வரமாட்டாங்க. எல்லாம் தெரியும். ஞானத்துல இருக்காங்க. ஆனா மறைச்சு எடுத்துட்டு போறாங்க. அதுபோல நிறைய சென்டர்ஸ்ல நடக்குது. ஆகையால இதெல்லாம் ரொம்ப பாவம். பகவானுடைய பண்டகசாலையிலிருந்து, பகவானுடைய வீட்ல இருந்து மறைச்சிட்டு கொண்டு போகாதீங்க. கேளுங்க. குடுக்கலைன்னாலும் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு வேணும்னு உரிமையா கேட்டு காட்டிட்டு எடுத்துட்டு போங்க. ஆனா, மறைச்சிட்டு எடுத்துட்டு போகக்கூடாது. பிரம்மா பாபாவை பாருங்கள். அனைத்தையும் தியாகம் செய்து விட்டார். மேலும் அனைவரையும் தியாகம் செய்ய வைத்தார். தன்னுடைய பெண் குழந்தையையும் கூட தியாகம் செய்ய வைத்தார். அதாவது இந்த ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் என்று தியாகம் செய்ய வைத்தார். நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அடைய வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் நம்ம முன்னாடி இருக்கு. அதை விட்டுட்டு இந்த அல்பத்தனமான விஷயங்கள்ல நம்ம இருந்தோம்னா, நம்ம தியாகம் செய்ததற்கான அர்த்தமே இல்லாம போயிடும். தியாகம் செய்திருக்கிறோம்னா பாக்கியத்தை அடையணும் இல்லையா? அதற்காக பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். சிலரெல்லாம் இப்படியும் கேட்குறாங்க. பாபா வீட்ல சாப்பிடாம நாங்க வேற எங்க சாப்பிட முடியும்? தாராளமா சாப்பிடுங்க. வேற எங்க போ முடியும்? நம்ம வீட்ல தான் சாப்பிட முடியும். இல்ல பாபா வீட்ல தான் சாப்பிட முடியும். ஆனா மறைச்சிட்டு செய்ய வேண்டாம். அப்புறம் பாபா வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு பசிச்சதுன்னா எடுத்து சாப்பிடுறதுல என்ன தப்பு?
ஒரு டோலி பார்த்தா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்பவும் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு இல்லையா? ஒரு யோகிக்கு வேண்டிய கட்டுப்பாடு இல்ல இல்லையா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலயும் அந்த பழக்கம் கேட்டு செய்ற பழக்கம் இருந்ததுன்னா, பெரிய பெரிய விஷயங்கள்ல கூட அதே பழக்கம் வரும். ரொம்ப நல்லா முன்னேறுவீங்க. அதுக்காக தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உங்களிலும் கூட ஒரு சிலர் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தியில்தான் இந்த பிறவியில் அப்படி எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது என்பது இருக்கிறது. திருடிவிட்டார், தேக அபிமானம் வந்துவிட்டது என்றால் விளைவு என்னவாக இருக்கும்? பதவி குறைந்து போய்விடும். எதையாவது திருடி விடுகிறார்கள். அது சாப்பாடுன்னு இல்ல. ஏதோ ஒரு பொருளை கூட எடுத்துப்பாங்க. 1 பைசா திருடினாலும் திருட்டுதான், ₹1,00,000 திருடினாலும் திருட்டுதான் என்று சொல்கிறார்கள். நரகத்திற்கு கூட நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தண்டனை அப்படின்னு பொதுவா சொல்லல. பக்தி மார்க்கத்திலேயே எந்தெந்த நரகத்துல எப்படியெல்லாம் தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாவ கர்மம் செய்தா இந்த மாதிரியான நரகம், இந்த பாவ கர்மம் செய்தா இந்த மாதிரியான நரகம், இப்படிப்பட்ட தண்டனை அப்படின்றது நல்லாவே புரிய வச்சிருக்காங்க. ஆகையால் யக்ஞத்தில் இது போன்ற காரியம் எதையும் ஒருபோதும் செய்யக்கூடாது. பழக்கம் ஏற்பட்டு விட்டால் பிறகு போகவே போகாது. எவ்வளவு தலையை உடைத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எவ்வளோ சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நல்லா தியாகம் செய்கிறாங்க குழந்தைகள், நல்லா யோகா பண்ணணும்னு வராங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதுனால உயர்ந்த பதவியை இழக்கிறாங்களேன்னு பாபாவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால புரிய வச்சிட்டு இருக்கிறார். பாபாவுக்கு எதை பார்க்குறோமோ அதை எடுத்து வாயில் போட்டுக்கிற பழக்கம் சுத்தமாக பிடிக்காது. தாதிமார்களுக்கும் பிடிக்காது. யஜ்யத்தில் அது ரொம்ப பார்ப்பாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்தூல சேவையின் கூடவே சூக்ஷ்ம மற்றும் முக்கியமான சேவையும் செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுப்பது, ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வது, நினைவு யாத்திரையில் இருப்பது, இவைதான் உண்மையான சேவையாகும். இந்த சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. 2வது பாயிண்ட், புத்திசாலியாகி 5 விகாரங்கள் என்ற பூதங்கள் மீது வெற்றியடைய வேண்டும். திருட்டு அல்லது பொய் பேசும் பழக்கத்தை நீக்கிவிட வேண்டும். தானமாக கொடுத்த பொருளை திரும்பி பெறக்கூடாது. வரதானம்: ஷரீர நோய்களின் சிந்தனையிலிருந்து விடுபட்டு ஞான சிந்தனை மற்றும் சுப சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுங்கள். ஷரீரத்திற்கு நோய் வருவது என்பது ஒன்று, நோயினால் ஆடிவிடுவது என்பது ஒன்று. நோய் வருவதோ இது விதி. ஆனால் உயர்ந்த நிலையிலிருந்து ஆடிவிடுவது என்பது பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதின் அடையாளம் ஆகும். அதாவது நோய் வருது அப்படின்னா நம்முடைய பாஸ்ட் கர்மா, கடந்த காலத்தில் ஏதாவது செய்திருப்போம். ஆகையால அது நோய் ரூபத்தில் கர்ம போகம் நம்ம முன்னாடி வருது. அது விதிக்கப்பட்டிருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஆடிட்டோம், உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்துட்டோம் அப்படின்னா இது கூட ஒரு விதத்தில் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சூக்ஷ்மமான பாயிண்ட். அதாவது நோய் வரும், ஆனால் நமக்கு தான் ஞான யோகத்தின் சக்தி இருக்கு, 3 காலங்களின் ஞானம் இருக்கு. ஆகையால நம்முடைய நிலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது அல்லது ஆடி போக கூடாது. அப்படி ஆடிட்டீங்கன்னா இதுவும் பந்தனத்திற்குள்ளே மாட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பந்தனம் ஆயிடும்.
யார் ஷரீர நோயின் சிந்தனையிலிருந்து விடுபட்டு இருந்து சுப சிந்தனை ஞான சிந்தனை செய்கிறாரோ அவர்கள்தான் சுப சிந்தனையாளர்கள். இயற்கையின் சிந்தனையை அதிகமாக செய்வதினால் அது கவலை ரூபம் ஆகிவிடுகிறது. சரீரத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்திச்சிங்கன்னா அது கவலை ரூபமாக மாறிடுறது அப்படின்றார். இந்த பந்தனத்திலிருந்து விடுபடுவதுதான் கர்மாதீத நிலை என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேருக்கு நம்ம பாபா குழந்தைகளாக இருக்கிறோம், நமக்கே இந்த மாதிரி நோய் வருது, நாம் என்ன பாவம் செய்கிறோம், நம்ம எவ்வளோ சேவை செய்கிறோமே, பாபா காப்பாற்ற மாட்டாரா, இப்படியெல்லாம் சந்தேக சங்கல்பங்கள் வரும். அதுக்கு பாபா நல்லா தெளிவாக புரிய வச்சிட்ருக்கிறார். நோய் வரதா செய்யும், அது உங்களுடைய விதி, அது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு பாபா மீது அன்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, பாபாவுடைய ஞானத்தினுடைய தாரணை இருக்குது அப்படின்னா அந்த நோயிலையோ மனநிலை ஆடக்கூடாது. துக்கத்தையோ வலியையோ ஃபீல் பண்ணக்கூடாது. அக்செப்ட் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ நம்ம ஆடமாட்டோம். சரி, நோய் வந்திருக்கா, சரி அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கும், நல்ல டாக்டர் இருப்பாங்க, கர்ம கணக்கை முடிப்போம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும்போது வலி குறையும். எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வலி வேதனை எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆகையால பாபா அந்த மாதிரி சிந்தனை செய்தீங்க, சுப சிந்தனை இல்லை அப்படின்னா பந்தனத்தில் போய் மாற்றுறதுக்கு சமம் அப்படின்னு அவ்வளோ நல்லா புரிய வச்சிட்ருக்கிறார். ஸ்லோகன்: ஸ்நேகத்தின் சக்தி பிரச்சனை என்ற மலையை தண்ணீர் போல் லேசாக ஆக்கிவிடும். இன்றைய அவ்வியக்த சமிகை: எப்படி ஷரீரம் மற்றும் ஆத்மா கம்பைண்டாக இருந்து கர்மம் செய்கிறது, அதேபோல் கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் கம்பைண்டாக இருக்க வேண்டும். கர்மம் செய்யும் போது நினைவு மறந்து போகக்கூடாது. மேலும் நினைவில் இருந்து கொண்டு கர்மத்தை மறந்துவிடக் கூடாது. எவ்வளோ அழகா புரிய வச்சிட்ருக்கிறார். வேலைகள் செய்யும் போது பாபாவின் நினைவு மறந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் நான் யோகத்தில் இருந்தேன்னா இந்த காரியத்தை செய்ய மறந்துட்டேன் அப்படின்னும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. உங்களுடைய டைட்டில் கர்ம யோகி என்பதாகும். கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பவர்கள் சதா விடுபட்டவராக மற்றும் அன்பானவர்களாக இருப்பார்கள், லேசாக இருப்பார்கள். எந்த ஒரு கர்மத்திலும் சுமையை அனுபவம் செய்ய மாட்டார்கள். கர்ம யோகியை தான் வேறு வார்த்தைகளில் தாமரை மலர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மீது ஒருபோதும் எந்த விதமான சேரும், அதாவது மாயையின் வைப்ரேஷன்ஸ் டச் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. கருமங்கள் செய், அதில் நல்லதே செய், தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவான். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். நீ உன்னை
ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய், நல்லதைச் செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய். கெடுமனத்தார்க்கும் நல்லதைச் செய்வாய், அவர் மனம் திருந்திடக் காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையைச் செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையைச் செய்யாதே. கருமங்கள் செய்வாய், நல்லதைச் செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய்.